ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சம்மனர் சீசன் 1 எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மெல்ஃபினா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு கெல்வினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எதுக்குன்னா அவன் புதுசா வீடு வாங்கினதை சொல்லாதனால கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சுதான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பா. அப்ப அங்க இருக்க ஜெரால்டோ சேராவும் யார் இந்த பொண்ணுன்னு கேட்கவும், நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றேன், நேத்து தான் கெல்வினை என்ன சமன் பண்ணா, என் பேரு தான் மெல்ஃபினான்னு சொல்றா, நீங்க தான் அந்த பிரின்சஸான்னு ஜெரால்ட் ஷாக் ஆகுறான். ஆனா சேரா மட்டும் நீ தான் மெல்ஃபினாவான்னு கேட்கவும், என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா இறந்ததுக்கு என்ன மாதிரி இருக்க காடஸ் தான் காரணம்னு சொல்றதுக்குள்ள நீ அந்த டைம்ல காடஸாவே இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சேரா சொல்றா. அப்ப ஜெரால்ட் புதுசா பொண்ணுங்களை கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்றான். நான் தான் அவனோட ஒய்ஃப்னு மெல்ஃபினா சொல்லவும் ஷாக்ல வாயில இருந்த காஃபியை கெல்வின் துப்பிடுறான். உடனே எஃபில் தான் அதை தொடச்சிட்டு இருக்கா. மெல்ஃபினா சொல்றது உண்மையான எல்லாரும் கேட்கவும், அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு கெல்வின் சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப மெல்ஃபினா அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ மெல்ஃபினா ஒரு காடஸ்னால அவ பேரை சொல்லி கூப்பிட்டா அது பிரச்சனையில முடிஞ்சிரும்னு சொல்றான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சமன் பண்ணதுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், ஃபிளவர் மாதிரி ஒரு கிரேஸ் கொடுக்கவும், இது அந்த ஃபேரி மேஜிக் மாதிரியான கெல்வின் கேட்கறான். இந்த கிரேஸ் உனக்கு ரெண்டு விதமா ஹெல்ப் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட், ஒரு மாசத்துக்குள்ள நீ யாரு கூடயாச்சும் சண்டை போட்டு இறந்துட்டா நீ திரும்ப உயிரோட வந்துருவேன்னு சொல்றா. உடனே சேரா, இது வரைக்கும் என் ஃபுல் பவரை காட்டாம தான் ட்ரைனிங் பண்ணேன், அடுத்த ஃபைட்ல நீ செத்தடான்னு சொல்லவும், ஆத்தாடி இவ டேஞ்சரா இருக்காளேன்னு கெல்வின் யோசிக்கிறான். சரி, செகண்ட் பவர், உன்னால இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஹீரோவை சமன் பண்ண முடியும்னு மெல்ஃபினா சொல்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சேராவும் மெல்ஃபினாவும் பேஸ்மெண்ட்ல இருக்க ட்ரைனிங் ரூம்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கத ஜெரால்ட் கூட சேர்ந்து அந்த சின்ன பொண்ணு லூக்காவும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு குளிருதுன்னு ஜெரால்ட் ஒரு போர்வை எடுத்து பொத்தி விடுறான். இங்க கெல்வின் அந்த ஹீரோஸ்லாம் சேஃபா போயிருப்பாங்களான்னு யோசிக்கிறான். இப்ப சேரா ஃபைட்ல விக்டரோட கையை யூஸ் பண்ணவும் வேற வழி இல்லைன்னு மெல்ஃபினா டிவைன் ட்ரெஸ்னு ஒரு மேஜிக்கை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றா. ஆனா அடுத்த செகண்டே அது உடஞ்சு மெல்ஃபினா கண்ணத்திலேயே கோடு போட்டுருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன்னு சேரா நினைக்கிறதுக்குள்ள அவளோட வெப்பன்ஸ்லாம் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுது. இங்க கெல்வின் மெல்ஃபினா கொடுத்த பவரை வச்சு எந்த மாதிரி ஹீரோவை கொண்டு வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப சண்டை போட்ட ரெண்டு பேருக்குமே அடிப்படவும் நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு மெல்ஃபினா சொல்றா. உடனே சேரா, நீயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு சொல்லவும், இன்னைக்கு ஏன் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டீங்கன்னு ஜெரால்ட் கேட்கறான். அதுவா, இன்னைக்கு யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் கெல்வின் பக்கத்துல படுக்கணும்னு சொல்லவும், அடிப்பாவீங்களா, நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க, இங்க பாரு லூக்கா, நீ இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கு ஜெரால்ட் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஆட்டப்ல அவங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு இருக்கும் போது எஃபில் அந்த இடத்துக்கு வந்து, மாஸ்டர் நீங்க கொடுத்த பவரை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காருன்னு சொல்லவும், அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு மெல்ஃபினா யோசிக்கிறா. இங்க கெல்வின் என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கான். அப்ப மெல்ஃபினா அங்க வந்து அவனுக்கு சாக்லேட்டை ஊட்டி விட்டுட்டு, உனக்கு எது சந்தேகம் இருந்தா கேளுன்னு சொல்லவும், அப்படி எதுவும் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ கெல்வின், நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே, சும்மா கேளுன்னு சொல்லவும், உனக்கு எதுக்கு ஹீரோஸ் தேவைப்பட்டாங்கன்னு கெல்வின் கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஹீரோஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி டீமன் கிங்கோட பவர்ஸை பத்தி சொல்றேன். இந்த வேர்ல்டுல ஒரு டீமன் கிங் அழிஞ்சா கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஃபார்ம்ல ஒரு புது டீமன் கிங் வந்துருவான். அவங்களுக்கு ரெண்டு பவர்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பவர், டீமன் கிங்கால நிறைய ஈவில்ஸை கிரியேட் பண்ண முடியும். செகண்ட் பவர், ஆப்போனன்ட் பண்ற அட்டாக்ஸ் பட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லவும், அப்புறம் எப்படி தோக்கடிக்க முடியும்னு கெல்வின் கேட்கறான். அதுக்கு தான் நாங்க வேற உலகத்துல இருந்து ஹீரோஸை சமன் பண்றோம். அந்த ஹீரோஸோட பவர்ஸ் வித்தியாசமா இருக்கிறதுனால டீமன் கிங் அழிக்க முடியும்னு சொல்லவும், அப்ப என்னோட அட்டாக் ஒர்க் ஆகுமான்னு கேட்டுட்டு, நான் இந்த உலகத்துக்கு வரும்போது எதுவுமே ஞாபகம் இல்லாதனால ஈஸியா அடாப்ட் ஆயிட்டேன், ஆனா அந்த ஹீரோஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு கேட்கறான். நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான், ஆனா உன்னால இறந்து போன ஒருத்தவங்க சோலோ கூட கொண்டு வர முடியும். நீ அந்த ஹீரோஸ் மாதிரி குரூப்பா ரீஇன்கார்னேட் பண்றதை விட உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க ஒருத்தரை சமன் பண்ணாலே போதும்னு சொல்லவும், உனக்கு ஏதோ ஐடியா இருக்கான்னு கெல்வின் கேட்கறான். இந்த பவருக்கு எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது, அதனால பொறுமையா நீயே யோசிச்சு பாருன்னு மெல்ஃபினா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கெல்வின் எல்லார்கிட்டையும் நான் இன்னைக்கு ஒரு ஹீரோ சமன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீங்க எனக்குள்ள இருங்கன்னு அவனோட மொத்த எம்பி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சமனிங் சர்க்கிளை கிரியேட் பண்றான். ஆனா ரொம்ப நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த ஹீரோவும் வரல, ஏன் லேட் ஆகுதுன்னு கெல்வின் கேட்கவும், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஹீரோ உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு மெல்ஃபினா சொல்றா. உடனே அந்த இடத்துல இடியெல்லாம் அடிச்சு அங்க இருக்க சமனிங் சர்க்கிள் மூலமா ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, என்னோட பேரு கெல்வின், நான் ஒரு அட்வென்ச்சரர்னு சொல்லவும், என்னோட பேரு ரியோ, அந்த ஏஞ்சல் சொன்ன மாதிரி நான் வேற உலகத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றா. எது ஏஞ்சலான்னு கெல்வின் கேட்கவும், அவ என்னோட சர்வன்ட்னு மெல்ஃபினா சொல்றா. அப்ப ரியோ, நீங்க தானே என்ன இங்க வர வச்சீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்னு அழுதுட்டு இருக்கா. ஆனா கெல்வினுக்கு அவ ஏன் அழுகுறான்னு தெரியாதனால என்னாச்சுன்னு கேட்கறான். பார்த்தா அடுத்த செகண்டே ரியோ மயக்க போட்டு விழுந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட மொத்த எம்பி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணதுனால அவனும் மயக்க போட்டு ரெண்டு பேரும் அதே இடத்துல படுத்துறாங்க. உடனே எஃபில் தான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அவங்க ரூம்ல படுக்க வச்சிருக்கா. இப்ப ரியோ கண்முழிச்சு பார்க்கவும், அவ அந்த வேர்ல்டுல இறந்து போனது, இந்த உலகத்துக்கு வரதுக்காக அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த இடத்துல நான் ஜாலியா இருக்கலாம்னு கார்டன் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா. அப்ப கால் தடிக்க கீழே விழுகவும் அந்த வழியில கூட வானம் அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கா. நானும் இந்த உலகத்துக்கு புதுசா வரும்போது இப்படிதான் இருந்துச்சுன்னு கெல்வின் சொல்லவும், அப்ப நீங்களும் இந்த வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆனீங்களான்னு ரியோ கேட்கறா. ஆமாப்பா, நானும் இந்த வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது
இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாம தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, நான் உன்னை திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்லவோ, இல்ல நான் இங்கே இருக்கேன், என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு நோயால பாதிக்கப்பட்டதுனால ரூமை விட்டு வெளியே கூட போக முடியாது, அப்ப என் கூட இருந்தது அட்வென்ச்சர் நாவல் மட்டும்தான், என்ன உங்க டீம்ல சேர்த்துப்பீங்களான்னு கேட்கவோ, கண்டிப்பா உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம யாரு உன்னை பத்தி கேட்டாலும் என்னோட சிஸ்டர்னு சொல்லிக்கோ. இதை கேட்ட ரியோ எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்ப கெல்வின் ஃபர்ஸ்ட் உன் பேரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லவோ, நான் கேம் விளையாடும் போதெல்லாம் என் பேரை ரியான் தான் வச்சுப்பேன், அந்த பேரு ஓகேவான்னு கேட்கறா. உடனே கெல்வின் வெல்கம் ரியான், நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு கெல்வின் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.